உங்களுக்காக வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அக்னிவீர் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் செல்வா. இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிஃபென்ஸில் டேட்டூ அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் என்ன காரணத்துக்காக அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, தோலில் பிரச்சனைகளை இது ஏற்படுத்தும். அலர்ஜி, தேமல், அது போக ஸ்கின்னில் ஏற்படுற சில டிசீஸ். செகண்ட் ஒன்று, ரத்தத்தில் ஹெச்ஐவி இல்லை அப்படின்னா ஹெப்படைட்டிஸ், இல்லை அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் ஏ ஆர் பி, இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த இடத்துல நம்மளால் டேட்டூ குத்திக்கிறதுக்கு முடியும். இதை அலோடும் பண்ணிக்கிடுவாங்க. டிஃபென்ஸ் நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, செலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலாக என்ன நம்மளோட சருமத்தில் இல்லை ஸ்கின்னில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருந்தோம். அது எதனால் இந்த மாதிரி ஏற்படுத்துது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு டேட்டூ போடுறப்ப நம்மளோட செகண்ட் லேயரை தாண்டி தேர்டு லேயர் வரைக்கும் இந்த டேட்டூவால் போக முடியும். அதாவது அந்த மிஷினோட அழுத்தம் அவ்வளோ இருக்கும். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நம்மளோட தேர்டு லேயர் இல்லை அப்படின்னா செகண்ட் லேயரில் அந்த கெமிக்கல் நம்ம தோல்லே படிஞ்சிரும். இந்த மாதிரி இதன் பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடி வார் நடக்கிற டைமில் சிலருக்கு பிளட்டு தேவைப்படும். அந்த டைமில் டொனேட் பண்ணுறதுக்கு பிளட் அவசியமாக தேவைப்படும். ஆக்சுவலாக முன்னாடி இருந்த சிஸ்டம்ஸ் அந்தளவுக்கு வளர்ச்சி அடையாததுனால டேட்டூ மூலமாக பிளட் கேன்சர், ஹெச்ஐவி வருன்ற காரணத்தினால டிஃபென்ஸில் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நான் முன்னாடி ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி அந்த இடங்களில், கைகளில், அந்த சில இடங்களில் மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.